அவர் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ ஒரு சந்ததியின் மேல அவர் ஆவியையும் ஒரு சந்தானத்தின் மேல கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஊற்றுகிற தேவன். அப்போ கர்த்தருடைய பிள்ளைங்க இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கு ஜீவ ஊற்றாய் கடந்து வர வேண்டுமானால், அவர் ஜீவகாலம் எல்லாம் சந்ததியின் மேலும் சந்தானத்தின் கர்த்தருடைய ஆவியும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஊற்ற வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஒரு தாகம் இருக்கணும். மான்கள் நீரோடை வாஞ்சிக்கிறது போல நமக்கு என்ன செய்யணும்? ஒரு தாகம் இருக்கணும். சபையை குறித்து ஒரு தாகம் இருக்கும், ஊழியத்தை குறித்து ஒரு தாகம் இருக்கும், ஜெபம் பண்ணுவதில் ஒரு தாகம் இருக்க வேண்டும், வேதத்தை வாசிப்பதில் ஒரு தாகம் இருக்க வேண்டும், சபையின் காரியத்திலே பங்கு பெற, ஊழியத்தின் காரியத்திலே பங்கு பெற நாம் தாகம் இருக்க வேண்டும். சபையில் நடக்கிற உபவாசங்களிலே, ஜெபங்களிலே, ஸ்பெஷல் ஆராதனைகள் எல்லாம் நாம் ஒரு தாகத்தோடு கடந்து வரும்போது அவர் ஒரு சத்தத்தின் மேல் ஒரு சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவார். நீ செழித்திருக்கபடி செய்வார். நீ குடியிருக்கிற இடங்களிலே நீங்கள் செழித்து சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறும்படி கர்த்தர் கிருபை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அப்ப நமக்கு என்ன இருக்கணும்? தாகம் இருக்கணும். அதான் சங்கீதம் 42ல 2வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் வாசிக்கின்ற பொழுது, என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவன் உள்ள தேவன் மேலே தாகமாய் இருக்கிறது, நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன், உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் நடிக்கிற சொல்லுகிறபடினாலே இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. அல்லேலூயா. அப்ப நாள்தோறும் கர்த்தரை நாம் தேடும் போது நமக்கு கண்ணீர் நம்முடைய வாழ்க்கையில உணவாய் காணப்பட வேண்டும். அப்ப கர்த்தரை தேடுகிற பிள்ளைங்க, தாகமுள்ள பிள்ளைங்க, அந்த மாற்றம் உள்ள பிள்ளைங்க, விருப்பமுள்ள பிள்ளைங்க இரவும் பகலும் கண்ணீரோடு கர்த்தரை என்ன செய்யணும்? வாஞ்சையோடு தாகத்தோடு தேடுகிற பிள்ளைங்க வாழ்க்கையில கர்த்தர் உன் சந்ததியில் ஒரு சந்தானத்தோட ஆசீர்வாதத்தை ஊற்றுவார்.